மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். கர்த்ததாமே இந்த வசனத்தின்படியாக எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 10ஆம் வசனத்துல கடைசி லைனை பார்த்தீங்களா? உன்மேலும் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். திரும்பவும். அப்போ இழந்திருக்கிற சந்தோஷத்தை திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுவதாக நாம் இப்பொழுது துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். துதி ஆராதனை ரொம்ப முக்கியமானது. நம் தேவனை துதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் முறியடிக்க போகிறோம்னு அர்த்தம். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், நம்ம தேவனை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம் சொல்லி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சடங்காச்சாரமாக நம்ம அதை என்ன செய்யக்கூடாது. எப்படி எரிகோ கோட்டையை விழணுங்கிறக்காக அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க நடந்தாங்களோ, அவங்களோட ஒரே லட்சியம் நீங்கள் ஆர்ப்பரிங்க, அது என்ன செஞ்சிடும்? இடிஞ்சு விழுந்துடும். ஆனால் அந்த ஆர்ப்பரிக்கிறதுக்கு ஒரு டைம் என்ன செஞ்சிருந்தான்? 7 நாளைக்கு வேணும், வாய் என்ன செய்யக்கூடாது, திறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். அந்த ஆர்ப்பரிக்கிற டைம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த மதில் பூமிக்கு கீழே போயிடுச்சு. இப்ப நம்ம ஆர்ப்பரிக்க போற டைம். அல்லேலூயா. நாம் துதிப்பதோடு என்ன செய்ய போகிறோம்? ஆர்ப்பரிக்கவும் போகிறோம். ஆர்ப்பரிப்புங்கிறது ஒரு ஜெயத்தினுடைய அடையாளம். அப்போ நம்ம உற்சாகமா தேவனை துதிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் உங்கள் கண் முன்னாடி இனிமே இருக்கவே இருக்காது. நான் நம்புறேன் சிஸ்டர், நான் விசுவாசிக்கிற ஒரு நிலையிலேயே சொல்லுங்க. நாம் யாவரும் எழுந்திருந்து இந்த மாதம் வரை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். பாடல் புஸ்தகத்திலே, புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே 747வது பாடல், ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் இருக்கிறது. கொஞ்சம் எடுத்து இடங்க. புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்தில் 747வது பாடல், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் இதுவரை நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு துதி ஆராதனையில ஆர்ப்பரிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்த நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவினே. ஜீவன் தந்த நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவினே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே.
தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா, நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா, அனைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா, அனைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கழனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கழனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஒருவேளை நம் பாடல்ல படித்தோம், நல்ல குடும்ப நீர் தந்தீரையா, நல்ல பிள்ளைகளை நீர் தந்தீரையா, அணைக்கும் கணவரை தந்தேன், அன்பு மனைவியை தந்தேன். ஐயா, இந்த வார்த்தைக்கும் என் குடும்பத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை, சம்பந்தமும் இல்லை. நான் அப்படி நெருக்கப்பட்டு இருக்கிறேன், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அணைக்கும் கணவர் எனக்கு இல்லை, அன்பு மனைவி எனக்கு இல்லை, செல்ல பிள்ளைகள் நான் செல்லமா தான் வளர்த்தேன், ஆனா பிள்ளைகள் இப்ப செல்லமா இல்லை. வேதனையோடு இருக்கின்றீர்களா? வேதனையோடு இருக்கின்றீர்களா? இது எல்லாம் நெகட்டிவான வார்த்தை. இன்னைக்கு பாசிட்டிவான வார்த்தை தான் பாடலாம் படிச்சோம். தந்தீரையா, தந்தீரையா, தந்தீரையா. அப்படியே மாறப்போகிறது. அல்லேலூயா. அதை நமக்கு மாற்றி கொடுக்கிறவர் நம்ம இதுவரைக்கும் கண்ணால பார்க்கல. அவர் ஒருவரும் சேராத ஒளியினில் வாசம் செய்கிறவர். அவர் தாங்க ஒளி, அவர் தான் லைட், அவர் தான் பிரைட், அவர் தான் லைஃப், எல்லாமே அவர் தான். ஆனா அவரை நம்ம போய் நேரடி போய் என்ன செய்ய முடியாது, பார்த்து ஹலோ சொல்ல முடியாது. ஜீசஸை பார்த்து நேரடி போய் ஜீசஸ் ஹலோ அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஃபோன் பண்ணி ஹலோ சொல்ல முடியாது. ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனிதர்ல யாருக்குமே இல்லாத ஒரு மகிமையை கொண்டிருக்கிறவர் அவர் பரிசுத்தர். அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் உன்னதர், அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை அறிந்தவரும் கிடையாது, அவரை புரிந்தவரும் கிடையாது, அவரை கண்டவரும் கிடையாது. ஒருவேளை நான் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அதெல்லாம் கதைக்கு உதவாது. கர்த்தரை யாரும் நேரடியாக என்ன செய்ய முடியாது, கண்களால் பார்க்கவே முடியாது. அவர் மகிமை நம்பிக்கையானவர். நமக்குள் இருக்கிற உங்க இதயத்துக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. ஒருவேளை இப்போ ஸ்கேன்ல அப்படி இப்படி காட்டலாம், ஆனால் உங்கள் இதயத்தில் இருக்கிற ஒரு ஆவி ஒன்று உங்க இதயத்தில் இருக்கு.
உங்க இதயத்தை துடிக்க வச்சிட்டு இருக்கு. அதை நீங்க கண்ணால பார்க்க முடியாது. என் உயிர் இந்த கலர்ல இருக்கு, என் ஆவி இந்த கலர்ல இருக்கு, என் ஆத்மா சிவப்பு கலர்ல இருக்கு. யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்படி சொல்ல முடியுமா? நம் கண்ணால் பார்க்கவே இல்லை. அந்த ஆவியும் ஆத்மாவின் ஜீவனை கொடுத்த ஆண்டவரை எப்போ நான் பார்க்க போறேன்னா, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொண்டு பரலோக ராஜ்யத்திலே அவர் கூட அமர்ந்து அந்த மகிமையை கைகளில் குருத்தொலை ஏந்தி ஆராதிக்கும் பொழுது நான் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. அதற்கு தான் நம்மை ஆயத்தம் பண்ண போகிறோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே.
மகத்துவமான தேவனிடத்திலே என்னை நான் தருகிறேன். யாரெல்லாம் அப்படி ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை நான் தருகிறேன், என் குடும்பத்தை தந்துடுறேன், என் பிள்ளையை தந்துடுறேன், என் புருஷனை தந்துடுறேன், என் மனைவியை தந்துடுறேன், என் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்கள்கிட்ட தருகிறேன். ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் புதிதாக உருவாக்கும். அல்லேலூயா. இந்த மே மாதத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை உருவாக்குகிற கர்த்தர், நான் உருவாக்கினேன், உருவாக்குகிற கர்த்தர். அர்ப்பணிப்போமா? என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஸ்தோத்திரம் ராஜா, மஞ்சள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த அருமையான துதி வேலைக்காம கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்போ கொஞ்ச நேரம் உண்மை துதிக்கும்படியாக, உண்மை பாடும்படியாக, உம் நாமத்தை ஆராதிக்கும்படியாக நீ தந்த சாக்கியத்துக்காக உமக்கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்போ இந்த நேரத்திலே கூட ராஜா, அப்பா உம்முடைய கரங்களே எங்களை நாங்கள் தருகிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரங்களை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரை எங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய எல்லா காரியங்களையும், அப்போ எங்களுடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீரே எடுத்து அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா மீதியான நேரத்துக்கு கூட உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம். செய்தி வேலைக்காக உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் ராஜா. செய்தி வேலையை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பா. அப்பா பேச போகிற மகன் மூலமாக நீங்கள் எங்களோட பேசுங்க தகப்பனே. அப்பா நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் அப்பா. அப்பா வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அதிசயங்களையும் அப்பா நாங்கள் பார்க்கும்படியாக அப்பா எங்களுடைய இருதயத்தில் கண்களை நீங்கள் திறந்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நாம் ஒருவர் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இவன் மூஞ்சில ஏன் முழிச்சோம், இவன் மேஞ்சல வேண்டாம். எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அடிக்கடி சொல்லுவேன், நம்ம போற நேரத்தில் பூனை குறுக்க போச்சுன்னா, தனியை பிடிச்ச பூனை என்ன செய்யுது? குறுக்க போயிட்டு. நீ போற காரியம் என்ன செய்யாது? விளங்காது. பூனை நினைச்சிட்டு போவோம், நான் எலியை பிடிக்கலாம் போனா சனியை பிடிச்சவன் எனக்கு எதிராக வந்துட்டான், நீ நம்ம போற காரியம் என்ன செய்யாது? விளங்காது. அது அப்படி நினைச்சிட்டு போமா. அதனால யாரையுமே நம்ம பார்க்கும் பொழுது, அதுதான் பைபிள்ல சோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. யாரை பார்த்தாலும் என்ன செஞ்சிருங்க? சோத்திரம் சொல்லுங்க. ஒரு குடிகாரனை பார்த்தா கூட சோத்திரம் பிரதர் சொல்லுங்க, சோத்திரம் பிரதர்னாவது என்ன செஞ்சுட்டு போவான், சொல்லிட்டு போவான். அந்த வார்த்தை அவனுக்குள்ள என்ன செய்யும்? பேசும். சரி, யாரையும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பகைக்க வேண்டாம். எல்லாரையும் நாம் நேசிப்போம். இந்த மே மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் உபாகமத்தின் புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 13ஆம் வாசிக்கிறவங்க இந்த பேஜ் நம்பரை சொல்லிடுங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கடைசி வசனம். 242 242வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை என்ன செய்ய போகிறார்? விருத்தி அடைய செய்ய போகிறார். வளர்ச்சி அடைய செய்ய போகிறார். டெவலப்மெண்ட் கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்ப இதுவரைக்கும் நம்ம இருக்கிற நிலையிலிருந்து ஒரு படி என்ன செய்ய போறோம்? மேல என்ன செய்ய போறோம்? வரப்போறோம், முன்னேற போறோம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தமிழ்ல அழகா சொல்ல போனா, ஆண்டவர் உங்களை முன்னேற்ற போகிறார். அல்லேலூயா.
பின்னேற்றத்துக்கு நம்ம போறது இல்ல. இந்த மாசத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா, முன்னேற்ற போகிறார். அந்த வர்த்திக்க பண்ணப்படுதல்ங்கிறது கவுண்டிங் கூட இருக்குது. என்னைக்கு என்ன செய்ய போகிறார், அதிகரிக்க போகிறார். நம்முடைய வருமானங்களை என்ன செய்ய போகிறார், விருத்தி அடைய செய்ய போகிறார். நம்முடைய தொழில்களை என்ன செய்வாரு, விருத்தி அடைய செய்வார் எல்லா காரியங்களிலும். அப்ப எதுல இப்ப நம்ம விருத்தி அடைஞ்சிட்டு இருக்கோமோ அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்குது. பைபிள்ல அந்த லைன்ல சொல்லப்பட்டிருப்பாங்க, தேவன் அவருடைய உக்கிர கோபத்தை விட்டு என்ன செய்யறாரா, திரும்புறாரு. உக்கிர கோபம் அப்ப நம்ம மேல, குடும்பத்தார் மேல, நம்ம பாதிக்கப்பட்டிருக்க மேல பயங்கரமான உக்கிர கோபம் ஒண்ணு, தேவனுடைய கோபம் நம்ம குடும்பத்துல என்ன செய்கிறது, இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 20:8 எடுத்து வாசித்து பாருங்க. என் சொல்லை கேட்க மனதில்லாமல், அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். சரி. ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். தேவனுடைய உக்கிரம் எதற்கு நம் மீது ஊற்றப்படுகிறதுன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது கிடையாது, கீழ்ப்படுகிறது கிடையாது. இரண்டகம் பண்ணினார்களாம். அவர் ஒண்ணு சொன்னா நம்ம அதுபடி என்ன செய்யறது, கேட்கறது கிடையாது. வேதத்துல நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நியாய பிரமாணங்கள், நீதிகள் இப்படி நம்ம என்ன செய்யறது கிடையாது, நடக்கிறது கிடையாது. எனக்கு எது தேவையோ அதை எனக்கு அவர் என்ன செய்யணும், தரணும். அப்படிங்கிற சிஸ்டத்துல தான் இப்ப கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன செய்கிறது, இருக்கிறது. ஏன்னா நம்ம வாசித்துறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர், நான் கேட்கறது நீங்க எனக்கு என்ன செய்யணும், தரணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆண்டவரை டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மளை டிபெண்ட் பண்ண மாட்டாரு. அவர் சொல்றாரு, நான் உங்க மீது தயவு வைத்து. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவ குறித்து, இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமா என்ன செய்தார், விருத்தி அடைந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. தயவு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அந்த தயவு ரெண்டும் ஒன்னாதான் வரும். உங்களை நான் தயவு பண்ண போறேன், உங்க மீது இறங்க போறேன், உங்களை நான் வர்த்திக்க பண்ண போகிறேன். அப்ப இந்த வர்த்திக்க பண்றதுக்கு முன்னாடி தேவனுடைய உக்கிர கோபம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் எடுத்தவங்க வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பூமியிலே மனுஷன் இஷ்டத்துக்கு என்ன செய்யறான், வாழ்ந்துட்டு இருக்கான். கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்யல, வாழல. ஏண்டா இவனை என்ன செஞ்சோம், உண்டாக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறான். இப்ப நம்ம சர்வசாதாரண ஆண்டவர் நினைச்சதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏண்டா இவனை பெத்தோம், ஏண்டா இவனை வளர்த்தோம் அப்படின்னு பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன செய்யறோம், சர்வசாதாரணமா சொல்றோம், ஏற்கனவே இவனை பெத்தோம் அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், ஆண்டவருடைய கோபம் எதுக்கு நம்ம மேல இருக்குன்னா, ரெண்டகம் பண்ணிக்கிற காரியங்கள் நம்மகிட்ட என்ன செய்து இருக்குது. அதனால தேவனுடைய உக்கிர கோபம் நம்ம மேல வந்தனால இந்த நோவா காலத்துல உலகத்தையே நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய கோபம் உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு உக்கிரமா இருக்குன்னா, அப்ப நம்ம குடும்பத்தின் மீது, தனிப்பட்ட ஒரு மனிதன் மீது தேவனுடைய உக்கிர கோபம் இருந்தா, அவருடைய கோபத்திற்கு முன்பதாக நிலை நிற்பவன் யார், சங்கீதக்காரன் சொல்றான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல நம்ம எவ்வளவு முயன்றாலும் ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்குன்னா, தேவனுடைய ஏதோ ஒரு உக்கிர கோபம் நம்ம மேல என்ன செய்கிறது, இருக்கிறது. அது என்னதுன்னு ஆண்டவர் சொல்ல, நீங்க சத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டேன்ற, கீழ்ப்படிய மாட்டேன்ற, வேறு விதமான ஆராதனைகளை என்ன செஞ்சிட்டு இருக்க, விக்கிரகத்துக்கு என்ன செய்யற, நீ அங்க பெய்யுற, அது எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல, நீ அதை என்ன செய்யாத. ஆனா ஜனங்கள் எல்லாரும் அதை தான் செஞ்சாங்க. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே நீ என்ன செய்வாயாக, ஆராதனை செய்வாயாக. அழகா சொல்லப்பட்டிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மட்டுமே நீ என்ன செய்யணும், அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யறோம், மாறி மாறி போறோம். அதனாலதான் 2 எஜமானங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது அப்படி பைபிள் அழகா சொல்லுது. அப்ப இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல ஆர்டிக்கல் வென்ட்ரிக்கல் 2 இருக்கு.
இதயத்துல அப்படி பாட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு நம்ம கடவுளை தேடினாலும் அடுத்த பாட்டு எங்க போயிருது? உலகத்தை நோக்கி என்ன செஞ்சிருது? போயிருது. உலகம் யாருனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? உலகத்தை படைச்சவர் ஆண்டவர் தான். ஆனா உலகத்தில் இப்ப இருக்கிற காரியங்கள்லாம் எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிற. அது மேல நீ என்ன செய்யக்கூடாது? மோகம் வைக்க கூடாதுன்னு சொன்னா நம்முடைய 95% எங்க தான் இருக்குது? அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தான் இருக்குது. ஆண்டவரை தேடுறதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறது கிடையாது, அவரை நேசிக்கிறது கிடையாது, அவர் மீது அன்பு செலுத்துறது கிடையாது. இன்னைக்கு நான் சுவாச காற்று விடுறேன்னா அது அவருடைய சுவாசம் என்கிறது நம்ம நினைக்கிறதும் கிடையாது. அவர் அங்க ஆஃப் பண்ணிட்டான பீஸ் பிடிங்கிட்டாருன்னா இங்க எல்லாமே என்ன செஞ்சிருது? முடிஞ்சிருது. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதும் நீங்க என் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறதும் தேவனுடைய தயவும் இரக்கமும் இருக்கிறனால தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கறதுக்கு கிருபை செய்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களை நான் விருத்தி அடைய செய்ய போகிறேன். அப்ப எந்தெந்த விஷயத்திலலாம் நீங்க வளர்ச்சி குறைவா இருக்கீங்களோ அதுல எல்லாம் ஆண்டவர் அந்த குறைவுகளை மாற்றி ஒரு வளர்ச்சி பாதையில் உங்களை கொண்டு செல்ல போகிறார். நோவா காலத்துல அப்படி அநியாயம் பண்ணணும் உலகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? தண்ணீர்னால என்ன செஞ்சாரு? ஃபுல்லா அழிச்சிட்டாரு. ஒருத்தர் கூட பாக்கி கிடையாது. யார் மட்டும் இருந்தா? நோவா மட்டும் இருந்தா. நோவா அப்படி இருந்ததுக்கு காரணம் என்ன? 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. ஆம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவுக்கு மாத்திரம் கிருபை கிடைச்சது. அவன் நிமித்தம் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைச்சது. ஆண்டவன் நினைச்சிருந்தா பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்கான்? அழிச்சிட்டு நோவாவை மட்டும் என்ன செஞ்சிருக்கலாம்? காப்பாத்தி இருக்கலாம். நோவாவை மட்டும் காப்பாத்தினா பிறகு சந்ததி பெருக்கத்துக்கு வழியே கிடையாது. அப்ப ஆண்டவர் பாருங்க பிளானிங்க நோவாவை மட்டும் அவனை செலக்ட் பண்ணி நோவாவனுடைய குடும்பத்தையும் சேர்த்து நோவாவுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அந்த நோவா ஷிப்புக்குள்ள அந்த ஷிப்புக்குள்ள அந்த பேழைக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்து வச்சுட்டு உலகத்தை என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டாரு. உலகத்தை அழிச்சிட்டாரு. ஒண்ணு மட்டும் அழியல. யாராவது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒலிவ மரம் மட்டும் என்ன செய்யல? அழியல. ஏன் அந்த ஒலிவ மரத்தை அழியாம ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஒலிவ மரத்துக்கு போலிகளை இருப்பார்கள். அல்லேலூயா. சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். சகரியா 4ஆம் அதிகாரத்துல பிள்ளைகளை குறித்து இது யாருன்னு கேட்டா இவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒலிவ மரத்தை தான் உங்களுக்கு சாட்சியா வச்சிருக்கிறாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒலிவ மரத்தை போல இன்றும் அழியாமல் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நோவா காலத்துல இந்த அழிவுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. வாசிங்கம்மா. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாக வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப பாத்துடுங்க, ஒரு பயங்கரமான உக்கிர கோபம் உலகம் என்ன செஞ்சிருச்சு? அழிக்கப்பட்டுச்சு. அந்த அழிவு நின்று காப்பாற்றப்பட்டது நோவாவுடைய குடும்பம் மட்டும்தான். இப்ப அப்படி காப்பாற்றப்பட்ட குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வர வர என்ன செய்ய? விருத்தி ஆகுங்கள். முதல் ஆசீர்வாதம். உலக அழிவுக்கு பின்பு 2 வார்த்தை ஆண்டவர் கொடுக்க. ஒண்ணு, நீங்க பழுகி என்ன செய்யுங்க? பெருகுங்க. 2வது, வர வர என்ன செய்யுங்க? விருத்தி ஆகுங்க. அந்த பழுகி பெறுவதற்கும் விருத்தி ஆவதற்கும் என்னென்ன வேண்டுமோ அந்த அழிந்து போன உலகத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. எல்லாவற்றையும் புதிதாக கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க விருத்தி அடையணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அந்த விருத்திக்குரிய காரியங்கள் எல்லாம் எப்படி கிடைக்குது? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அப்ப புதுசாவே உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? தர போறாரு. சிஸ்டர், யாரெல்லாம் நம்புறீங்க? என்னுடைய வளர்ச்சிக்குரிய காரியங்கள் எல்லாம் புதிதாக போகுதுன்னா எதெல்லாம் பழசா இருந்துச்சோ அதெல்லாம் என்ன செய்ய போகிறது? அழிய போகிறது. அப்போ உங்கள் சரீரத்துக்கு கேடையா இருந்த வியாதிங்கிற சரீரம், அந்த பழைய சரீரம் அழிய போகுது. அப்ப நான் செத்து போயிருவேன் பாஸ்டர். அப்படியா?
உள்ள இருக்கிற வியாதி அழிய போகிறது. வியாதி இல்லாத புதிய சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த சரீரத்தை ஆண்டவர் விருத்தி அடைய செய்றார். எப்படி பெலன் குண்டி போன சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பெலன் கொடுத்து விருத்தி அடைய செய்ய போகிறாராம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நம்புறவங்க வாழ்க்கையில விருத்தி உண்டாகும்படி செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் ஆ, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு ஆ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ சொல்லிட்டார். எதெல்லாம் விட்டுட்டு போக சொல்லிருக்காரு? இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனேன். இதுல விட்டுட்டு போன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாமுடைய குடும்பமும் சிலைகளை செய்கிற, விக்கிரகங்களை செய்கிற, உண்டாக்குகிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பாவமான தொழிலுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா நீங்க விக்கிரகங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பலியிடக்கூடாது. விக்கிரகங்களை என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. விக்கிர ஆராதனை கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த விக்கிர ஆராதனைக்குரிய அந்த சிலைகளை தான் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ஆபிரகாம் குடும்பம் செஞ்சிட்டு இருக்கு. அங்கிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? ஆபிரகாமை பிரித்து எடுத்து கொண்டு வந்து, ஆபிரகாம்கிட்ட இருந்த ஒரு காரியம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தனி ஒரு மனிதனா இருந்த ஆபிரகாமை நான் பிரித்து எடுத்துட்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம் வந்துட்டாரு. மனைவி கூட சகோதரன் மட்டும் கூட்டு வர்றாரு. அங்கிருந்த சொத்து பணம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? விட்டுட்டு வந்துட்டாரு. இப்ப அவரு சிங்கிள் பர்சனா இல்ல, குடும்பமா தான் இருக்கிறாரு. ஆனா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார். விருத்தி அடைவதற்கு, தொழில் செய்வதற்கு ஒண்ணுமே அவருக்கு, விக்கிரகத்தை செய்யற அந்த சிலை வடிக்கிற இது மட்டும்தான் தெரியும். வேற ஒண்ணுமே அவருக்கு என்ன செய்யாது தெரியாது. அதை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாரு? வெளியே வந்துட்டாரு. ஆண்டவர் அவருக்கு புதுசான காரியங்களை கொடுக்கிறாரு. ஆபிரகாம் சந்தித்த காரியங்கள் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய கஷ்டம். ஆனா ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து அவங்க வேலைக்காரர் சொல்றாரு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தையும் 36ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 24, 35, 36. கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுகுகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான பொழுது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், ஒன்றும் இல்லாமல் வந்த ஆபிரகாமை ஆண்டவர் எவ்வளவு அழகா விருத்தி அடை செஞ்ச. ஏராளமான ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து, யாரு சாட்சி சொல்றான்? வேலைக்காரன் சொல்றான். என் எஜமானம் ஒண்ணுமில்லாம வந்த எஜமானன இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமான மாற்றிட்டாரு. வயசான காலத்துல குழந்தை இல்லாம இருந்த அவங்களுடைய மனைவிக்கு வந்து வயசான காலத்துல ஒரு குழந்தை என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்து விதமாய் அவனை என்ன செஞ்சிட்டாரு? வர்த்திக்க பண்ணினார், விருத்தி அடைய செய்தார். அப்படியே ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்ப நான் எதை விடணுமோ அதை விடணும், எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கணும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறீங்களோ அவர்களை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். அவருடைய விசுவாசத்துல ஏதோ கொஞ்சம் குறைவு இருந்துச்சுன்னு நிறைய பேர் பிரசங்கத்துல சொல்லுவாங்க. 25 வருஷம் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு கேப் இருக்குன்னா அந்த 25 வருஷமும் விசுவாசத்தை விட்டு அவர் விலகல. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நான் உன்னை திரளான ஜாதியாக்கி, ஒன்றும் இல்லாதவன் பிள்ளைகளும் இல்லாதவன் வெறுமையாய் வந்தவனுக்கு ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப நீங்க இந்த விருத்தி அடைய செய்யறது என்னன்னா, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பெரிய ஜாதியாக்க போயிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆசீர்வாதமா என்ன செய்வீங்களா? இருப்பீங்களா? அதுக்கு ஒரே ஒரு கொட்டேஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு.
நீ ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவனாய் நீ இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்க வேண்டும். நோவை போல தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை இருக்கணும். இவர் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்கணும். இருந்தாச்சுன்னா தேவன் உங்கள் குடும்பங்களை என்ன செய்வாரா? விருத்தி அடைய செய்வார். விருத்தி அடைய செய்வார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரமா. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது, உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் பொழுது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல், உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படியே உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையா இருக்கிறோம். ஒரு நம்பிக்கை சொல்றாரு ஆண்டவரே. விசுவாசம் பெருகும் பொழுது விருத்தி அடைவோம்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம டேமேஜ் பண்றது. எதுதான்? விசுவாசம் தான். விசுவாசத்தை குறித்து நம்ம என்னதான் பண்ணாலும், விசுவாச அறிக்கை செஞ்சாலும், சபையில போய் பிரசங்கத்தை கேட்கும் போது போதகர்கள் ஃபாதர்கள் நமக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டு ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு சர்ச்சை விட்டு வெளியே வந்த உடனே அவிவிசுவாசங்கிறது நம்ம கூட வந்து, விசுவாசத்துக்கு முன்னாடி ஏங்கிற எழுத்து வந்து என்ன செஞ்சிருது? ஒட்டிக்கிறது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சம்பவங்கள் நம்ம குடும்பங்களை உடனே என்ன செய்யும்? நடக்கும். எப்பவுமே நினைச்சேன் சார், தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய சபையிலயோ நம்முடைய போதகர் மத்தியிலயோ ஜெபிக்கிறதுல ஆண்டவர் கொடுத்துட்டான்னு வச்சுருங்களேன். ரொம்ப நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம அதை தேடி போகும்போது ஆப்போசிட்டான காரியம் அங்க என்ன செய்யும்? இருக்கும். அதுதான் இருக்கும். அதுதான் நமக்கு சோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மலை. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து எங்க போ? சமுத்திரத்திலே போன்னு சொன்னா அது சமுத்திரத்துல போய் என்ன செஞ்சிருமா? விழுந்துருமா? அப்போ உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்க தடையாகிய மலையை உடைக்கிறது உங்கள் விசுவாசம் தான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுட்டு சோதிக்கிறதுக்குன்னு என்ன செய்வாரு? கொண்டு வைப்பாரு. இவன் இப்படிதான் கேட்டுட்டு வாரானே, சரியா என்ன செய்யறானா? இருக்கிறானா? அந்த இடத்துலதான் நம்ம என்ன செஞ்சிடறோம்? தோத்துடுறோம். ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடறோம்? கொஞ்சம் விலகிடுறோம். ஆண்டவர் இப்படி சொன்னாரு, நமக்கு என்ன செய்யல. இப்படி இந்த மாசம் வாக்குத்தத்தம் இப்படி கொடுக்கப்படிச்சு, நமக்கு என்ன செய்யல? கிடைக்கல. நேற்று இரவு நாங்க தியானிச்சது மாதிரி அவர்கள் வாக்கு தத்தத்தை பெற்றிருந்தும் அதை அடையாமல் போனார்கள். வாக்கு தத்தத்தை பெற்றாச்சு. இன்னைக்கு நான் வாக்கு தத்தம் கொடுத்தாச்சு. ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நான் உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன். எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்தம் வந்துருச்சா? காதுல உள்ள போயிடுச்சா? யாருக்கெல்லாம் காது செவிடு அது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் காது வழியும் இப்ப உள்ள போயிடுச்சு. அந்த விருத்தி அடைகிறதை அடையாமல் போனார்கள். காரணம் என்னன்னா அவிவிசுவாசமே. அப்ப யாரெல்லாம் தேவனை நல்லா விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க ஆடுகளின் பின்னே சுற்றி திரிந்த ஒருத்தனை, ஒருத்தனை நான் என்ன செஞ்சேன்? தெரிந்தெடுத்தேன். அவங்க வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி போயிருக்கும் போது கேக்குறாரு, உன் வீட்டுல எத்தனை பிள்ளைகள்? இந்த வீட்டுல ஒரு பிள்ளைனா ராஜாவை என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். மீதி எல்லாருமே எங்க இருக்கிறான்? மிலிட்டரியில் இருக்கானுங்க, ராணுவத்தில் இருக்கானுங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், மிலிட்டரியில் இருக்கிற அவ்வளவு பெரிய வாங்கடான்னு கூட்டா நோன்ட்டாரு ஆண்டவர். திருப்பி கேட்கிறேன், உன் வீட்டுல இவ்வளவு பேர் தானே, வேற ஒருத்தரும் இல்லையான்ட்டு. ஒரே ஒருத்தன் கிடக்கான். கடைசி போய் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவனை என்கிட்ட கொண்டாங்கன்னு சொல்றாரு. அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் இங்க கொண்டு வந்தா ஆண்டவர் சொல்ல, இவன் தான், இவனை நீ என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா சிஸ்டர்? குடும்பத்திலேயே நீங்க ஆகாதவங்க, ஒன்னுக்கும் உதவாதவன், எதுக்குமே உதவ மாட்டான், இவன் எதுக்குமே உதவ மாட்டான்னு உங்களை சில பெற்றோர் பிரிச்சு இவன் இந்த காரியத்துக்கு தான் லாய்க்குன்னு சொல்லி படிக்க வைக்கவும் மாட்டாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. சின்ன வயசுலயே மளிகை கிடைக்கும். இந்த திருநெல்வேலியில எல்லாம் எங்க சைட்ல அப்படித்தான். பையன் சரியா படிக்கலன்னு வச்சுருங்களேன், 7ஆப்பு 8ஆப்புல ஃபெயில் ஆயிட்டான்னு அடுத்த வருஷம் எங்க இருப்பான்? மே மாசம் சென்னையில எங்கேயாவது ஆனந்தா ஸ்டோர் ஏதாவது மளிகை கடையில வேலை செஞ்சிருப்பான். அப்படிதான் பிரதர் பார்சல் கட்டிட்டு இருப்பான். பாம்போல இருக்கும், சின்ன பையனா கிடப்பான். அப்போ அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சில படிக்கலைன்னா அவனுக்கு தண்டனை மளிகை கடையில மெட்ராஸ்ல எங்கேயாவது வேலை செஞ்சிட்டு இருப்பான்.
அப்படி ஆகாது என்று சிலர் இந்த உலகம் நம்மளை இப்படி என்ன செஞ்சிடும், ஒதுக்கி வச்சிரும். இந்த குடும்பத்துல தாவீது ஒண்ணுக்கும் உதவ மாட்டான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுட்டாங்க, ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா தாவீதை குறித்து சொல்லப்பட அவன் ரொம்ப அழகானவன் சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப சௌந்தரியம், அவன் கண்களே எப்படி இருக்குமா, அழகா இருக்கும்னு பைபிள் சொல்லுது. தாவீதினுடைய கண்களே அழகா இருக்குமா. ஆண்டவர் சொல்ல, நீ அவனை கூட்டிட்டு வாடான்னு சொன்ன. தாவீது வந்து குட்டியோன்னு பையனா நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான், இவனை எனக்காக என்ன செய், அபிஷேகம் பண்ணு. எப்படி ஆண்டவர் இவன் தான், இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரோ அது முதல் கர்த்தர் தாவீதோடு என்ன செய்தார், இருந்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். தாவீதுடைய விருத்தி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆடுகளின் பின்னே இருந்து அவனை முதல்ல எப்படி விருத்தி அடை செஞ்சார்னா, முதல் காரியத்தில் அவன் கோலியத்தை என்ன செஞ்சுட்டான், ஜெயித்துட்டான். அவன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லல. கோலியாத்துக்கு நேர ஆப்போசிட் நிற்கும் போது அவன் 9 அடி உயரத்துல நிற்கிறான். என் குட்டியோண்டு பையனா இருக்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் சேனைகளின் தேவனாக்கிய கர்த்தருடைய நாமத்தினால உன்ட வந்திருக்கேன், எனக்கு எந்த ஆயுதமும் வேண்டாம். அப்ப தாவீது நம்பினது எதை தெரியுமா? கர்த்தரின் நாமத்தை நம்பினான். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய நாமத்தை நம்பி வந்தான். அவ்வளோ பெரிய கோலியத்தை அவன் ஜெயித்தான். அதுக்கு பிறகு அவன் மேல பொறாமையின் ஆவி இருந்தது, வன்கனின் ஆவி இருந்தது. சவுல் அவனை கொலை பண்ணணும்னே அலைஞ்சான். அது எல்லாத்துக்கும் மத்தியில ஆண்டவர் அவனை கொண்டு ராஜாவாக்கிட்டாரு. அப்ப காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்ப நீ ஒரு காரியத்தை புரிஞ்சு விடுங்க, கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் வர வர விருத்தி அடைவார்கள். அல்லேலூயா. உங்களுக்குள் கர்த்தர் இருந்தார், உங்களோடு கர்த்தர் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே வர வர நீங்க என்ன செஞ்சிருவீங்க, விருத்தி அடைவீங்க. அதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. எவ்வளவோ போர் வரலாம். தாவீதுக்கும் நிறைய பிரச்சனை தான், நிறைய போராட்டம், நிறைய அவமானம் தான். பயந்து பயந்து ஓடிக்கிட்டே தான் கிடந்தான், பாவமும் செஞ்சான். ஆனா பாவ மன்னிப்பு கிடைச்ச பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையில உயர்வை என்ன செய்து பார்க்க முடியுது. அப்ப கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில என்ன செய்வாங்களாம், வர வர விருத்தி அடைவார்கள். தாவீதை பாருங்களேன், ஆடு மேய்ச்சிட்டு வனாந்தரத்துல கிடந்தவன், மரத்தடியில கிடந்தவனுக்கு ஒரு அரண்மனையை கர்த்தர் கட்டி கொடுத்தார். ஒரு பெரிய வீடு ஆண்டவர் கட்டி கொடுத்தார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லாம இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு ஆண்டவர் கட்டி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. யார் வீடெல்லாம் புழுக்கோண்டா சின்னோண்டா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அரண்மனை போல வீடை மாற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்டிப்பா இதை ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார் சிஸ்டர். இந்த ஏலிம் ஜெப வீட்டில் ஒரு சில குடும்பங்களுக்கு இப்படி கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வீடு நம்ம வசிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கலாம், வாடகை வீட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்கலாம். நீங்க நினைச்சிடுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு சொந்த வீட்டை என்ன செய்ய போறாரு, கொடுக்க போறாரு. நான் எல்லாராலும் தள்ளப்பட்டு கிடக்கிறேன், ஒதுக்கப்பட்டு கிடக்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய போகிறார். உங்களுக்கு தான் ஆண்டவர் உங்களை தான் விருத்தி அடைய செய்ய போகிறார். நீங்க ராஜாவாக போறீங்க, நீங்க மகாராணி ஆக போறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த அப்பல ஒரு காரியத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், கடைசியா தான் சொல்லி முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு இல்ல, இவ்விதமாய் எது விருத்தி அடைந்ததா? கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து. எது விருத்தி அடைந்தது பாப்பா? வசனம். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. அப்ப தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனம் எங்க விருத்தி அடைந்ததோ அவங்க வாழ்க்கையும் ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். ஏன்னா தேவனுடைய வசனங்களை நிறைய வாக்கு தத்தங்கள் என்ன செய்கிறது, எக்கச்சக்கமான வாக்கு தத்தம் இருக்குது. அந்த வாக்கு தத்த வசனங்களை நம்ம இதுவரைக்கும் சின்ன வயசுல இருந்தே, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து, நான் இந்தியாவுக்கு வந்து நான் படிச்ச காலத்துல இருந்தே இந்த வாக்கு தத்தங்கிறது மண்டக்குள்ள நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் சில நிறைய இது மறந்துடும். நிறைய பேர் பைபிள்ல என்ன செய்யும் இருக்கும், 1990ஆம் வருஷத்துல உள்ளதெல்லாம் பைபிள்ல என்ன செய்யும் இருக்கும். நான் அப்படி ஒரு வாக்கு தத்தத்தை தேடி ஒரு நாள், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு வாக்கு தத்த வசனத்தை தேடி ஈஸி சர்ச்சில் கொடுத்துன்னு சொல்லி ஒவ்வொரு பைபிளாக புரட்டிட்டு இருந்தேன். ஸ்மைலின்னு ஒரு பைபிள் இருக்கு எங்க வீட்டில், ஒரு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. அந்த சிலது முக்கியமானது அதுக்குள்ள வைப்பேன். அந்த பைபிள் எடுத்து ஒரு வேர்டு எடுக்கணுங்கிறக்கா பைபிள் எடுத்தா ஓபன் பண்ணி உள்ள ஒரு 100 ரூபா இருந்துச்சு. என்னைக்கு வச்சதோ யார் வச்சதோ தெரியாது. ஆட்டை போட்டேன், ரைட்டு நமக்கு செலவுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்போ நான் அதுக்கு சொல்லல,
நான் எதிர்பார்த்த வாக்குத்தத்த வசனம் அந்த பைபிள்ல இருந்தது. ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில என்ன செய்யல, நிறைவேறல சிஸ்டர், நிறைவேறல. அதுக்கு பிறகு கொடுத்த நிறைய வாக்கு தத்தங்களை நிறைவேறிருக்கு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் என்ன செய்யல, நிறைவேறவே இல்லை. அப்போ நான் அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் ஈசி சர்ச்சுக்கு போன புதுசுல இது எனக்கு நியூ இயருக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு இது ஏன் இன்னும் எனக்கு நிறைவேறல அப்படின்னு கேட்டாதான் ஆண்டவர் வந்து சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தணும். எதெல்லாம் நான் மாற்றணுமோ அதெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, மாற்ற வேண்டியிருக்குது. ஏன்னா எல்லா ஊழியக்காரங்களும் வானத்துல இருந்து குதிச்ச ஊழியக்காரங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்களேன்? யாருமே வானத்துல இருந்து குதிச்சா கிடையாது. மனுஷன்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரன் மனுஷனா தான். இப்ப நான் அவங்க முன்னுக்கு அப்படி வெள்ளை ட்ரெஸ்ல 2 ரெக்கையை வச்சுட்டு தேவதூதன் மாதிரி நிக்கிறேன். நான் அவங்க கண்ணுக்கு யாருக்காவது அப்படி தெரிறேன்னா இல்ல. முந்தைய பிள்ளை கொஞ்சம் கேவலமா தான் இப்ப நான் என்ன செய்வேன், இருப்பேன். மனுஷனா தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவர் கொடுக்கிற வசனத்தின் மூலம் நம்ம வளர்ச்சி அடைய வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை நம்பணும், அந்த வசனத்தை விசுவாசிக்கணும். அந்த வசனத்தை கொடுத்த ஆண்டவர் எங்க இருக்கணும், தாவீதோடு இருந்தது போல நம்மோடு இருக்கணும். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவர் புத்திமானாய் நடந்தான்னு வசனம் சொல்லு. புத்திமானாய் நடந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் எல்லா காரியங்களும் எப்படி இருந்தான், காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அப்போ ஒரு மனுஷன் விருத்தி அடைகிறதுக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கணும், அவன் புத்திமானா இருக்கணும், அவன் காரிய சித்தி உள்ளவனா இருக்கணும். தேவன் கொடுக்கிற வார்த்தை அவன் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அவன் தேவனோடு என்ன செஞ்சிருக்கணும், சஞ்சரித்து கொண்டு இருக்கணும். கர்த்தரால் சாட்சி பெற்றவனா இருந்தால்தான் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோபமே என்ன செய்யும், மாறும். தேவனுடைய உக்கிர கோபமே மாறும். அதனால முதல்ல நம்ம குடும்பம் வந்து யோசுவாவில சொல்றான் பாத்தீங்களா, அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை ஜெயித்துட்டு வந்தா சந்தோஷமா இருந்தாரு. ஆயி பட்டணத்தை பார்த்த உடனே அடையிறது குட்டி சின்ன ஊர் தானடா, ஈஸியா ஜெயிக்கலாம், ஈஸியா ஜெயித்துடலாம்னு சொல்லி போனாங்க. ஆனா என்ன செஞ்சுட்டு வந்தாங்க, படுதோல்வி அடைஞ்சிட்டு வந்தாங்க. அதுக்கு ரீசன் ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவர் வழி நடத்தின யோசுவாவுக்கே தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. ஆகானுங்கிற கூடாரத்துல கர்த்தருக்குரிய படைக்கப்பட வேண்டிய ஒரு பொண்ணு வெளியே எங்க இருக்குது, சால்வ முத கொண்டு அவன் கூடாரத்தில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க கூடாரத்துல ஒருத்தன் வீட்டுல சாபத்தீடானது என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப அந்த சாபத்தீடானது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, அவனையும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் அந்த பொருள் எல்லாத்தையும் தீக்கரை ஆக்கின பிறகு அந்த அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய உக்கிர கோபம் ஆறி போயிற்று. அப்போ எதெல்லாம் சுட்டரிக்கப்படணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில சுட்டரிக்கப்படணும். நம்ம குடும்பத்துல நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் சாபமாவே நம்ம குடும்பத்துல மத்தியில என்ன செய்கிறதா இருக்குது, குடும்பத்துல மத்தியில இருக்கு. சாபத்தீடானது உங்க நடுவில் என்ன செய்கிறது இருக்கிறது, அதை அகற்றி போடுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சாபம்னு நமக்கே என்ன செய்யாது தெரியாது. ஒரு வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, புருஷன்காரன் பயங்கரமா குடிக்காருன்னு வச்சிருங்க, மனைவி நல்லா ஜெபிக்கிறவள தான் இருப்பா, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள தான் இருக்கும். அந்த குடிக்கிற ஒரு பாவத்து நிமித்தம் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமே என்ன செஞ்சிருது பேருது. அப்படித்தானே, நான் என்னுடைய வாலிப வயசுல அந்த பாவத்தை செய்யாம இருந்தா நீங்க பிள்ளைகள்லாம் இப்படி இருந்திருப்பாங்க, வேற லைன்ல பேர்ந்திருப்பாங்க, பிள்ளைகள் லைஃபே செட்டில் ஆயிருக்கும். பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டிய நேரத்துல நான் அந்த பாவத்தை செஞ்சபடினால பிள்ளைகளுக்கு ஒரு லைஃபை என்ன செய்ய முடியல, செட்டில் பண்ண முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் பத்திரிகையில இருந்திருந்தா என்னுடைய கனவு எப்படி இருந்திருக்கும், உலகம் முழுசும் சுத்தணும், பிளைட்ல அப்படி போகணும் இப்படி போகலாம் நினைச்சிட்டு இருந்தேனே, கடைசியில இப்படி ஆக்கிவிட்டேன்னு தான் ஒரு ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவர் என்று சொன்னாரு, உன் மனசுல இப்படி எல்லாம் என்ன வச்சிருக்க தம்பி, ரிட்டையர்டு வயசுன்னு ஒரு வயசு என்ன செய்யுது இருக்குது. 58 வயசுல பிரதர் நீங்க ரிட்டையர்டு தானே, 58 வயசுல ரிட்டையர்ட் ஆகி விட்டுருவான், ஓடுறான்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். ஏதோ பென்ஷன் கொஞ்சம் என்னச்சுமா கொடுப்பான், அது கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்களுக்கு. பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு அதுவும் கிடைக்காது. ஆனா இந்த 67 வயசுலயும் உனக்கு ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கும்படி நான் உன்னை தேர்ந்தெடுத்து நீ பத்திரிகையில இருந்தா மிஞ்சு போனா 2500 ரூபாய் பென்ஷன் உனக்கு வரும். இன்னைக்கு ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய வேலையை செய்ய வச்சாரு. அப்ப நான் உலக பிரகாரமான வேலையை செஞ்சிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு எல்லா காரியத்துக்கும் இன்னொருத்தர் கையை நான் என்ன செய்யணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், திருவான்மையூர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, 2 பேரும் பத்திரிகைகள் உலகம் தண்ணிக்கு அவங்க படுற பாடலாம் பார்த்தா கர்த்தர் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மள சில காரியங்களும் தூக்கிட்டு வந்துருவாரு. நம்ம நினைப்போம், சார் எல்லாம் போச்சு, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தோம் பத்திரிகைகள் இருக்கும்போது. அப்ப நான் அப்படி நினைப்பேன், பாலாஜி ஆஸ்பத்திரியில செக்யூரிட்டியா வேலைக்கு போயிருக்கும்போது வர்றவங்களுக்கு எல்லாம் வணக்கம் போட்டு இருக்கும்போது என் மனசு சொல்லுது, நம்ம வேலூர்ல அப்படி நடந்து போனா ரோட்ல வர்றவங்க போறலாம் நமக்கு என்ன செய்வோம்,
ஆட்டோக்காரையில இருந்து சைக்கிள் ரிக்ஷாக்காரில இருந்து கலெக்டர் ஆபீஸுக்கு போறவங்க எல்லாருமே சார் வணக்கம் சொல்லிட்டு போவான். இன்னைக்கு நம்ம அங்க நின்று சார் வாங்கன்னு ஒவ்வொருத்தருக்காக வணக்கம் போடுறோம்ட்டு. அந்த காலங்கள் மாறிச்சு. இப்ப நமக்கு அந்த கணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே மாற்றி கொடுப்பார். அப்ப விருத்தி அடையிறதுங்கிறது கடைசியில் என்ன தெரியுமா? நம்மை கனப்படுத்துவதில் ஆண்டவர் நம்மை விருத்தி அடைய செய்ய போகிறார். நீங்க யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை கனப்படுத்தி உயர்த்தும்படி ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய செய்ய போகிறார். அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைய போகிறது சிஸ்டர். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறைவுகள் மாறப் போகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறப்போகிறது. என்னென்ன காரியத்துல நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்களோ அதனால உங்களுடைய வளர்ச்சியின் பாதை பாதிக்கப்படுதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் அது எல்லாத்தையும் மாற்றி உங்களை விருத்தி அடைய செய்ய போகிறார். இந்த வார்த்தை அப்போ அந்த வசனங்கள் எந்த இடத்துல இருக்குது? தேவனுடைய வசனம், வேத வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, யார் வீட்டுல இருக்கிறதோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அந்த குடும்பம் விருத்தி அடையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அவங்க என்ன செய்வாங்களாம்? பாக்கியவான்கள். அவர்கள் வர வர விருத்தி அடைவார்கள். அப்ப அந்த வார்த்தையை குறித்து என்ன சொல்லப்பட்டு பாருங்க. வாஸ்து ஏசாயா 55ஆம் அதிகாரம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வாயிலிருந்து வருந்த வாக்குத்தத்த வசனமாகி இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் சிஸ்டர்? நான் உங்களை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன், விருத்தி அடைய பண்ணுவேன். இந்த வார்த்தை வெறுமையாய் இனிமே என்ன செய்யாதான்? திரும்பாது. அது விரும்பின என்னென்ன காரியத்துல நீங்க விருத்தி அடைய ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, விரும்பி இருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை அது வெறுமையை திரும்ப போவதில்லை. அப்போ ஒரு காரியம் நினைச்சிடுங்க, நீங்க விருத்தி அடைய போகிற அது கொஞ்சம் கால தாமதம் கூட என்ன செய்யலாம், ஆகலாம். அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். முக்கியமா கர்த்தர் யாரோடு இருக்கணும்? உங்களோடு இருக்கணும். கர்த்தருடைய வசனம் உங்க குடும்பத்துல என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தரால் நீதிமான் என்று என்ன செய்யணும்? அழைக்கப்படணும். தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருந்தாச்சுன்னா நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நாம் கர்த்தருடைய கரத்துல நம்ம விருத்தி அடையணும்னா நாம் கர்த்தருடைய கரத்துல களிமண் போல இப்ப இருக்கிறோம் சிஸ்டர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் களிமண் போல இருக்கிறேன், உமக்காக நான் வாழணும், உம் சித்த நான் செய்தணும், உம் சத்த நான் கேட்கணும், என்னை நீர் உருவாக்குமேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒரு மனதாய் ஸ்மைல் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கம்மா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை
பண்ண கடவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வாக்குத்தத்தத்தின் நாயகரே, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவரே, வாக்குத்தத்தத்தின் கிரியைகளை எங்களுக்குள் நிறைவேற்றி முடிக்கிறவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த மாதத்தில் எமது மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான தேவனுடைய வார்த்தை, நான் உங்களுக்கு தயவு செய்து உங்கள் மீது இறங்கி உங்களை நான் விருத்தி அடைய பண்ணுவேன், உங்களை நான் விருத்தி அடைய பண்ணுவேன், உங்களை நான் விருத்தி அடைய பண்ணுவேன். உங்களுடைய சொந்த வாழ்க்கை விருத்தி அடையும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விருத்தி உண்டாகும், நீங்கள் கைது செய்கிற தொழில்களிலே விருத்தி உண்டாகும், உங்கள் ஊழியத்திலே பெரிய விருத்தி உண்டாகும், ஆத்துமாக்களிலே விருத்தி உண்டாகும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விருத்தி உண்டாகும், ஆவிக்குரிய வரங்களிலே விருத்தி உண்டாகும், ஆவிக்குரிய ஜபங்களிலே விருத்தி உண்டாகும். அந்த ஜபத்தின் மூலம் நீங்கள் சத்துருக்களை ஜெயிக்க முடியும். அந்த ஜபத்தின் மூலம் உங்கள் பிசாசின் கிரியைகளை முறியடிக்க முடியும். அந்த ஜபத்தின் மூலம் விருத்தி அடைய முடியாமல் தடையாய் இருக்கிற எல்லா விதமான தடைகளை உடைக்க முடியும். அந்த ஜபத்தின் மூலமாக, வல்லமையுள்ள ஜபத்தின் மூலமாக எதெல்லாம் திறக்க முடியாமல் இருக்க அது திறக்கும். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வசனங்கள் கிடைத்தும் நீ உபத்திரப்படுகிற காலம் வரும்பொழுது வசனத்தை மறுதலிக்காமல் இருந்தபடினாலே ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். இந்த மாதத்திலே நீங்கள் விருத்தி அடைவதற்கான திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார், திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திறக்கப்படாதவைகள் திறக்கப் போகிறது, கற்பத்தின் பைகள் திறக்கப் போகிறது, திருமணத்திற்கான வாசல்கள் திறக்கப் போகிறது, புதிய தொழில்களுக்கான வாசல்கள் திறக்கப் போகிறது, புதிய ஊழியத்திற்கான வாசல்கள் திறக்கப்பட போகிறது. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் முடிவு பெற்று ஒரு புதிய சுகவாழ்வு துடிப்பதற்கான ஒரு வாசல் திறக்கப் போகிறது. உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரே, துன்பத்தோடும் துயரத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் ஒரு ஏக்கத்தோடும் வந்திருக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சிலர் இருக்காங்கப்பா, வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், துன்பம், இந்த நிமிஷம் வரைக்கும் போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சகல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நானே எல்லாவற்றையும் உனக்கு செய்கிற கர்த்தர், அவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறார். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும் அல்லவா? கர்த்தர் தாவீதோடு இருந்தான், அவன் வர வர விருத்தி அடைந்தான். ஆண்டவரே, எமது மக்கள் எல்லாரோடும் நீங்க இருங்கப்பா. 2 பேரா வந்தவங்க 3 பேரா போறீங்க, கர்த்தர் உங்களோடு வருவார். தனியா வந்தவங்க 2 பேரா போறீங்க, கர்த்தர் உங்களோடு வருவார். உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் வருவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் மாறப் போகிறது. உங்கள் வீட்டுக்கு கர்த்தரை அழைத்து செல்லுங்கள், அவர் எல்லாவற்றையும் விருத்தி அடை பண்ணுவார். கர்த்தர் அப்படி செய்வதற்காக சோதரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் வாசல்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல அவர் மனிதனல்ல, மனம் மாற மனபுத்திரனல்ல. பொய் சொல்ல அவர் மனிதனல்ல, மனம் மாற மனபுத்திரனல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா.
இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. இந்த முதல் வாரத்துல பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார்னு சொல்லுங்க. சந்தோஷமா சிரிச்ச முகமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.